வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட் வேகன்சி கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. பே லெவல் பார்த்தீங்கன்னா அவங்க சேலரி வந்து 19,500 to 62,400. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் குரூப் 4 பொசிஷன் தான். சேம் பே ஸ்கேல் எல்லாமே. மொத்தம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 162. லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 2020 5:30 மணி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து இப்போ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் 74, பேக்லாக் 1 சேர்த்து 75, டைப்பிஸ்ட் வந்து 78 + 9 பேக்லாக், மொத்தம் பார்த்தீங்கன்னா 152 + 10 162 கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வருஷம் மினிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓசி ஜென்ரலுக்கு 30, பிசி முஸ்லீம் அண்ட் எம்பிசிக்கு 32, எஸ்சி எஸ்டிக்கு 35 வருஷம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸர்வீஸ்மேன் டெஸ்டட் விடோ டிசேபிள் பர்சனுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பற்றி ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன் the ஏஜ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் ஏஜ் அதாவது தமிழ்நாடு அனிமல் அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் கேஷுவல் லேபராக இருக்கவங்களுக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜூனியர் ஸ்டாண்டர்ட் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,500 62,400 வரைக்கும். என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் இன் ஹையர் செகண்டரி மட்டும் போதும் அப்படின்னு இருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து 10th. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர், ஆர் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் லோயர் அண்ட் தமிழ் ஹையர், ஆர் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர் அண்ட் தமிழ் லோயர். அதாவது நம்ம டிஎன்பிசி மாதிரி தான். ஐட்டம் பி வில் பி ரெக்ரூட் இஃப் ஐட்டம் ஏ, அதாவது பியில் இருக்கவங்க ஏ குவாலிஃபிகேஷன் யாரும் இல்லைன்னா பியில் ஆவாங்க. பியும் ஏபியும் இல்லைன்னா சி இருக்கவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாங்க நம்ம அந்த டீட்டெயிலாக என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க நோட்டிஃபிகேஷன் டேட்டு, இதுதான் நான் கொடுத்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனும் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ இல்லை, பின்னாடி கூட நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே அது கிளியர் பண்ணிக்கலாம், ஒரு இஷ்யூக்குள்ள கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசி பிசி பிசிஎம் ஓசிக்கு 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டிக்கு 250 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/12. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹூ பர்சன் டிப்ளமோ இன் த்ரூ ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் பாசிங் 10th வில் பி கன்சிடர் அஸ் பொசிஷன் போட்டு ஒரு ஜியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் tanuvas.ac.in போய் பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் அதோட டீட்டெயில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 8, ஜென்ரலில் வந்து எக்ஸர்வீஸ்மேனில் வந்து 1, நான் ப்ரியாரிட்டி தமிழ் மீடியம் 2, நான் ப்ரியாரிட்டி விமன் 4. சரிங்களா? அப்புறம் டெஃப் இந்த ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 74 போஸ்ட்டும், அதே போல் டைப்பிஸ்ட்டுக்கும் 74 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஜிடினா ஜென்ரல் டர்ன், பிசினா பிசி பேக்வர்ட் கிளாஸ், பிசிஎம்னா பிசி பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பினா ப்ரியாரிட்டி, என்பினா நான் ப்ரியாரிட்டி, டபிள்யூ ஃபார் உமன், டிடபிள்யூ ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிவ், டிஎம் ஃபார் தமிழ் மீடியம் போட்டு இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துருக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஷல் பி என்டர்ன், அதாவது ஆன்லைன் மட்டும்தான். அது ஆன்லைன் இல்லாமல் வேறு எதில் அப்ளிகேஷன் இது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ரீட் த நோட்டிஃபிகேஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அட்வைஸ், அதாவது கேண்டிடேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதோட குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிளா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணது வந்து ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஆன்லைன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் வேணும், ஸ்கேன் காப்பி ஆஃப் ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 3 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்கேன்டு சிக்னேச்சர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேண்டேட்டரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி, டைப் ரைட்டிங் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து யார் என்ன கேட்டகரி ப்ரியாரிட்டி பண்ணியிருக்காங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து வந்து அப்ளிகண்ட் வந்து இந்த TNUVS.YouCanApply.com போய் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுதான் அதோட டீட்டெயில். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். யார் வந்து குரூப் 4 இப்போ அப்ளை பண்ணி கிடைக்கலையோ அவங்களாம் இதுலேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் அந்த சீக்வன்ஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் இனிமேல் உங்களுக்கு கண்டினியூவாக ஜாப்ஸில் வந்துட்டு நான் போட்டுட்ருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன்.